அடுத்ததா ஒரு செம்ம விஷயம் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு தனுஷ்னா ரொம்ப பிடிக்கும். அவரோட நடிப்பு ஸ்டைலா இருக்கட்டும், அவர் பாடுற ஸ்டைலா இருக்கட்டும், அண்ட் இப்போ வந்துட்டு பேக் டு பேக் நிறைய படத்தில் அவர் கமிட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ ஆக்டும் பண்ணிட்டுருக்காரு, இன்னொரு சைட் டேரக்டும் பண்ணிட்டுருக்காரு. அதன் வகையாக அவரோட இட்லி கடை படமும் வந்துட்டு அக்டோபர் 1 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே வந்துட்டு அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிறதா நான் சொல்லியிருந்தேன். இப்போ தனுஷை பற்றி பேசியிருக்கேன், என்னதான் சொல்ல வர, சீக்கிரம் சொல்லு அதானே. ஆமாங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினிகாந்த் சார் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் அவர் மீட் பண்ணி ஃபோட்டோலாம் எடுப்பார், அவங்ககிட்டலாம் பேசுவாங்க. அந்த மாதிரி நம்ம தனுஷும் பண்ண போகிறதா வந்துட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம தனுஷும் வந்துட்டு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணி, அதாவது எல்லா சண்டேயும் வந்துட்டு அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசலாம், ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்திருக்காரு. சாலி கிராமத்தில் இருக்கிற ஒரு ஸ்டூடியோவில் அவர் 25 வாரத்தோட சண்டேக்கு வந்துட்டு அவர் புக் பண்ணியிருக்காரு. 25 வாரத்தோட சண்டேனா பார்த்துக்கோங்க. ஐயோ, அவங்களோட ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த சண்டே வந்துட்டு அவர் மீட் பண்ணியிருக்க வேண்டியது அவரோட ஃபேன்ஸை, பட் அவர் காலில் அடிபட்டிருக்க காரணத்தினால அவர் மீட் பண்ணல. மைட் பி அவரோட கால்லாம் சரியானதுக்கப்புறம் இந்த சண்டே கூட மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சைடு விஜயுமே வந்துட்டு அவர் ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவார், ஃபோட்டோலாம் எடுப்பார். விஜய் இப்போது அரசியல் இறங்கியிருக்காரு. மைட் பி தனுஷும் ஃபியூச்சரில் அவரை மாதிரி அரசியல் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கோ. மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் பைசன் படத்தில் த்ருவ் விக்ரம் நடிக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பைசன் படத்தை நம்ம மாரி செல்வராஜ் சார் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ ஈவன் அந்த படமும் வந்துட்டு தீபாவளி அப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போது அவரோட பைசன் படத்துக்கு அப்புறம் அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் தனுஷோட தான் இருக்க போகுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் ஆல்ரெடி லாக் பண்ணிட்டேன். தனுஷ் சார் வந்துட்டு கர்ணன் படம் பண்ண போதே வந்துட்டு நான் இதை பற்றி பேசி நெக்ஸ்ட் என்னோட தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம மாரி செல்வராஜ் சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த படம் இப்போ நான் தனுஷோட எடுக்க போகிற இந்த படம் வந்துட்டு ஒரு என் லைஃப்பில் என்னோட கரியர்லேயே ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்க போகுது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு.